யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற செடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற செடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். சுத்தம். இதனால் ஆண்டவருடைய வார்த்தையின் செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா சுத்தம். நாம பழமொழி கேட்டிருப்போம், சுத்தம் சோறு போடும். நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சுத்தம் சோறு போடும். இங்கே பிதாவாகிய தேவன் அவர் திராட்சை தோட்டக்காரராய் அவரை இயேசு சொல்லுகிறார். அவரே மெய்யான திராட்சை செடியாகவும் ஆண்டவர் இயேசு தன்னை சொல்லுகிறார். அதோடு கூட பிதாவாகிய தேவன் இந்த திராட்சை செடியை, இந்த திராட்சை கொடியை ஒன்று அவர் சுத்தம் பண்ணுகிறார், இன்னொன்று அறுத்து போடுகிறார். இதில் ரெண்டு காரியம் இருக்கு. தோட்டக்காரராக பிதாவாகிய தேவன் ஒன்று சுத்தம் பண்ணுகிறாரு. எதுக்காக சுத்தம் பண்ணுகிறார்? அதிக கனிகளை கொடுக்கும்படி. இப்ப நம்மள எதுக்காக அவர் சுத்தம் பண்றாரு? அதிக கனிகளை கொடுக்கிறதுக்காக. கனி கொடுக்கணும், கனி கொடுக்கிற ஜீவியம். இல்லைன்னா அறுத்து போடுகிறார். ரெண்டு காரியத்தை அவர் செய்கிறார். கனி கொடுக்காத இருக்கிற கொடியை அறுத்து போடுறாரு. கனி கொடுக்கிற கொடி இன்னும் கனி கொடுக்கிறதுக்காக அதை சுத்தம் பண்றார். இதை பிதா நமக்கு செய்கிறார். ஆண்டவர் இயேசு அவரே செடியா இருக்கிறார். அதில் நாம் நிலைத்திருந்தா, கொடியாக நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை நாம் கொடுக்கலாம். அதோடு கூட அவர் சொல்லுகிறார், என்னுடைய உபதேசத்தினாலே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். அப்போ இந்த சுத்தத்தை தான் ஆண்டவராகிய இயேசுவும் எதிர்பார்க்கிறாரு, பிதாவாகிய தேவனும் எதிர்பார்க்கிறாரு. அந்த சுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா நாம் அதிக கனிகளை தேவனுக்காக கொடுக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அவங்களுடைய வாழ்க்கை சுத்தமா இல்லாததுனால அதிக கனிகளை கொடுக்க முடியாம இருக்கிறாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கை சுத்தமா இருந்தா அவங்க ஆண்டவர் இயேசுவுக்காக அதிக கனிகளை கொடுப்பாங்க, பிதாவாகிய தேவனுக்காக அதிக கனிகளை கொடுப்பாங்க. வாழ்க்கை சுத்தம் இல்லாதவங்க கனி கொடுக்கவே மாட்டாங்க, ஆண்டவருக்காக எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஆண்டவருக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க, ஊழியம் செய்ய மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க சுத்தமா இல்லை. முதல்ல நம்ம சுத்தமா இருந்தால் தான் வேதத்தையே நம்ம போய் தொடுவோம், எடுப்போம், வாசிப்போம். நாம சுத்தம் இல்லைன்னா நம்ம வேதத்தை கூட தொடக்கூடாது. ஒரு சிலர்லாம் அவங்களுடைய புனித புஸ்தகங்களை குளிக்காம தொட மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கு. நாம தான் எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கிறோம். ஏன்னா அது மண்ணாவா இருக்கு, பசியில் அப்படியே அவுக்குன்னு சாப்பிட்றதுக்காக வேத வசனத்தை நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் பேசுறதுக்காக, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, அவர் பேசுறாரு. பரலோகத்தின் மன்னா அவருக்கு தராரு. பசி, ஆவிக்குரிய பசி, ஆத்ம பசி இந்த மன்னாவினாலே நமக்கு தீர்க்கப்படுகிறது. அதனால எப்படி வேணாலும் வசனத்தை எடுத்துக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் தான் நம்மளை சுத்தமாக்குகிறதா இருக்கிறது. அவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய உபதேசங்கள் இது நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனை பழைய ஏற்பாட்டு காலத்தில் செப்பனியாவின் புஸ்தகம், இங்கே ஒரு பட்டணத்தை, நகரத்தை குறித்து செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு பட்டணம், அந்த நகரம் அது எப்படிப்பட்டதாக இருந்தால் அதை அவர் என்ன செய்கிறாரு? இடுக்கண் செய்து, செப்பனியா 3:1 இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. அதாவது சுத்தம் இல்லாம ஊத்தையாய் அழுக்கா இருக்கக்கூடிய நகரத்துக்கு ஐயோ அப்படின்னு சொல்றார்.
இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு நம்மை சுத்தப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த பட்டணம், இந்த நகரம் சுத்தமாய் இல்லாமல் இருக்கிறதுனால அதுக்கு ஐயோ. 2ஆம் வசனத்துல அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய உபதேசத்துக்கு, ஆண்டவருடைய வசனத்துக்கு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு அந்த நகரம் செவி கொடுக்காமல் அது இருக்கிறது. அதனாலதான் அது சுத்தமா இல்லை, அது அழுக்காய் இருக்கிறது. யார் ஒருவர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாங்களோ, ஆண்டவருடைய சத்தத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ, கீழ்ப்படுகிறாங்களோ, அவங்க தான் சுத்தமாக முடியும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல, சுத்தமாகவே முடியாது. அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ஜிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள், அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். இப்படியெல்லாம் ஒரு நகரம் அசுத்தமா இருக்கு. அதுல இருக்கிற அதிபதியிலிருந்து, நியாயாதிபதியிலிருந்து, தீர்க்கதரிசியிலிருந்து, ஆசாரியர்லேருந்து எல்லாரும் அசுத்தமா இருக்கிறாங்களாம். தேவனுடைய வார்த்தையை கேட்காத யாராய் இருந்தாலும், தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற யாராய் இருந்தாலும், கர்த்தரை நம்பாமல் இருக்கிற யாராய் இருந்தாலும், தேவனத்தில் சேராமல் இருக்கிற யாராய் இருந்தாலும், அவர்கள் ஒருபொழுது சுத்தம் அடையவே முடியாது. நாம் சுத்தம் அடையணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நம்ப வேண்டும். அதே போல தேவனத்தில் வந்து சேர வேண்டும். இன்னைக்கு சபைக்கு வராதவங்க சுத்தமா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா சுத்தமா இருக்க மாட்டாங்க. உலகம் என்ற சேக்கடியில போயிருக்காங்க. சபைக்கு இன்னைக்கு வராம அவங்க நான் கல்யாணத்துக்கு போறேன், நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போறேன், நான் பர்த்டேக்கு போறேன்னா அவங்க சேக்கடைக்கு போறாங்க. சுத்தம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவரத்தில் வந்து சேர்ந்தவங்க தான் சுத்தமா இருக்கிறோம். ஏன்னா நம்மளை சுத்தப்படுத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே நம்மளை சுத்தப்படுத்துறார். அவருடைய உபதேசமே நம்மளை சுத்தப்படுத்துகிறது. அதே போல சகரியாவில் ஒரு மனுஷன், அவர் யாருன்னா பிரதான ஆசாரியர். சகரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, சகரியா 3:3 யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். ஹல்லேலூயா. ஒரு பிரதான ஆசாரியர், யோசுவா என்ற பெயர் கொண்ட அவர் அழுக்கு வஸ்திரம் தரித்தவராக காணப்பட்டாராம். இப்படி அழுக்கு வஸ்திரம் தரித்த அந்த பிரதான ஆசாரியரை சாத்தான் குற்றம் சாட்டுறதுக்கு வந்துட்டான். நாம ஒரு பாவம் செஞ்சிட்டா நம்மளை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு எத்தனையோ பேர் வந்துருவாங்க. இந்த பத்திரிகையில கேமரா மைக்கெல்லாம் தூக்கிட்டு வருவாங்கல்ல, அது போல நீங்க எப்படி என்ன பாவம் செஞ்சீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் விழுந்து போனீங்க, ஏன் இந்த வியாதி வந்துச்சு, ஏன் இந்த கஷ்டம் உங்களுக்கு வந்துச்சு, நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க கேட்பாங்க. அது போலதான் இங்க யோசுவா அழுக்கான வஸ்திரம் போட்டிருக்கிறாரு. சாத்தான் குற்றம் சாட்டுறதுக்கு வந்துட்டான். அப்பதான் 2ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றான். அப்படி சொல்லிட்டு அழுக்கான வஸ்திரத்தெல்லாம் மாற்றுவதற்காக தேவன் உத்தரவு போடுறார்.
இவன் அழுக்கான வஸ்திரத்தை மாற்றுங்க, இவனுக்கு நல்ல பாகையை, சுத்தமான பாகையை தலையில சிரசில் வைங்க அப்படின்னு சொல்லி தேவன் இரக்கமுள்ள தேவன் சாத்தாங்கிட்ட விட்டு கொடுக்கல. ஹல்லேலூயா. சாத்தா வந்து குற்றம் சாட்டினாலும் இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்க இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறார். சாத்தா வந்து குற்றம் சாட்டுவான், இவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, இவங்க அங்க அக்கிரமம் செஞ்சிட்டாங்க, இவங்க அநியாயம் செஞ்சிட்டாங்க. இயேசு ஒரே நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல அப்படியே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது. நமக்கு மீண்டும் ரட்சிப்பின் வஸ்திரம், மீண்டும் நமக்கு ஆசீர்வாதம், மீண்டும் பாவம் மன்னிப்பு. அப்ப சாத்தான் திரும்பி வெக்கப்பட்டு போயிடுவாங்க. ஏன்னா இயேசு நம்மளை சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியனை அவர் சுத்தம் பண்ணுகிறார். அவனுக்கு புதிய வஸ்திரம். அதே போல லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு கெட்ட குமாரன், அவன் பல பழக்க வழக்கங்கள், அவன் தன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியெல்லாம் வாங்கி வேசிகள் இடத்துல அழித்து போட்டான். அவன் துன்மார்க்கமா வாழ்ந்தான். கடைசியில் எல்லா பணத்தையும் அழிச்சு போட்ட உடனே அவனுக்கு வந்து சாப்பிட கூட ஆகாரம் கிடைக்கல. அவன் என்ன நினைச்சான், என் தகப்பன் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு கிடைக்குதே, அதனால ஒன்று நான் செய்கிறேன், நான் போய் என் தகப்பன்கிட்ட மன்னிப்பு கேட்டு வேலைக்காரரில் ஒருவனாக நான் போய் சேர்ந்துக்கிட்டா வயிறார சாப்பிடலான்னு சொல்லி அவன் மனம் திரும்பி வரான். ஆனால் அந்த தகப்பன் என்ன செய்யறாரு தெரியுங்களா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் சுத்தமானா சந்தோஷம். அதுதான் எப்போ ஒரு மனுஷன் சுத்தமாகறான், மனம் திரும்பி பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அழுது மன்னிப்பு கேட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறான் பார்த்தீங்களா, அப்பதான் அவங்க சுத்தமாகறாங்க. அது வரைக்கும் பாவ கரைகள், அழுக்குகள், அக்கிரமங்கள், அக்கிரம கயிறுகள் இதெல்லாம் அவங்கள கட்டியிருக்கும். அப்போ பாருங்க, இந்த உலகத்தில் அழுக்கெல்லாம் நீங்கணும்னா நம்ம குளிக்கிறோம். அதுபோல் நம்முடைய உள்ளான மனுஷன் பரிசுத்தம் அடையணும்னா சத்தியத்தினாலே பரிசுத்தம், ஞானஸ்தானத்தினாலே பரிசுத்தம், பரிசுத்த ஆவியானவர்னாலே நம்மளை பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. இப்படி நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. அந்த தகப்பன் அந்த குமாரனை ஏற்றுக்கொண்டு அந்த குமாரனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு அழுக்கான வஸ்திரம் தரித்திருந்த, பன்றி மேய்க்கிற வஸ்திரம் தரித்திருந்த, ஒருவேளை அவனுக்கு வஸ்திரம் கூட இருந்துச்சா இல்லையானே தெரியல. ஒரு பன்றி மேய்க்கிறான்னா அவனுக்கு ஏதோ ஒரு வஸ்திரம், ஒரு துண்டு வஸ்திரம் இருக்கும், மேல் வஸ்திரம் கூட இருக்கான்னு தெரியாது. ஆனால் அவனை குளிப்பாட்டி அவனுக்கு மீண்டும் மோதிரத்தை போட்டு, மீண்டும் ஷூ போட்டு, மீண்டும் நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு, தகப்பன் எவ்வளோ அன்புள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் அன்புள்ளவர். அவர் நமக்கு மீண்டும் இழந்து போன ரட்சிப்பை, இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன கல்யாண வஸ்திரத்தை, இழந்து போன ரட்சிப்பின் வஸ்திரத்தை, ஆசாரிய வஸ்திரத்தை மீண்டும் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதனால அழுக்கு வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகள் நம் சுத்த அடைவோம். கோபங்கள், பாவங்கள், வைராகியங்கள் இதெல்லாம் அழுக்கு. இந்த அழுக்கெல்லாம் தூக்கி போடுங்க. ஒருத்தர் ஒருத்தர் பொறாமப்படுறது, ஒருத்தர் ஒருத்தர் விரோதமாக பேசுறது, இதெல்லாம் அழுக்கு. இந்த அழுக்கு நமக்கு வேண்டாம். இதெல்லாம் கழுவுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவுங்க. இஸ்ரவேல் ஜனங்க 3 நாள் பரிசுத்த அடையும்படி சொன்னார். 3ஆம் நாளில் நான் அற்புதம் செய்வேன், 3 நாள் உங்களை சுத்திகரிச்சிங்க. அவங்க சுத்திகரிச்ச உடனே 3ஆவது நாள் அற்புதம் நடந்தது. அதுபோல நம்மளை சுத்தப்படுத்தி கொள்ள ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மளை சுத்தப்படுத்தி கொள்வோமா? நம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். அப்பா, எங்கள் பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நீர் சுத்தப்படுத்துகிற தேவன், நீர் சுத்தத்தை விரும்புகிற தேவன். ஆண்டவரே,
எங்க வாழ்க்கையில நாங்க சுத்தமாய் வாழ உதவி செய். கைகள் சுத்தமா இருக்க வேண்டும், கால்கள் சுத்தமா இருக்க வேண்டும். பேதுருவை ஆண்டவரே, பேதுருடைய கால்களை கழுவ அந்த பேதுரு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனாலும் மூழ்கினவன் தன் கால்களை மட்டும் கழுவினால் போதும், மற்றபடி அவன் சுத்தமா இருக்கிறான் என்று சொல்லி, ஆண்டவரே உம்முடைய சீஷருடைய கால்களை கழுவி அவங்களை சுத்தப்படுத்தினீரே. ஆண்டவரே, ஞானஸ்தானத்தின் மூலமாய் எங்களை சுத்தப்படுத்தி இருக்கிறீரே. உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரித்து இருக்கிறீர், சுத்தப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய உபதேசத்தினாலே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களை சுத்தப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக மக ஸ்தோத்திரம். அப்ப நாங்கள் சுத்தமா இருக்க, எங்கள் வீடு சுத்தமா இருக்க, எங்களுடைய வாகனங்கள் சுத்தமா இருக்க வேண்டும். நாங்கள் வேலை செய்கிற இடங்கள், படிக்கிற இடங்கள், எங்களுடைய தேவ ஆலயம் எல்லாம் சுத்தமா இருக்க வேண்டும். நாங்களும் அப்பா உம்முடைய ஆலயமா இருக்கிறதுனால நாங்கள் பரிசுத்தமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஏன்னா நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். ஆகவே நாங்கள் எங்கள் இருதயத்தை, எங்கள் ஆவி, எங்கள் ஆத்ம சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாய் அதை வைத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டியறோம். அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதி. இதை கேட்கிற, பார்க்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்து அவங்களுடைய பிரச்சனைலாம் நீக்கும், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.